Hi guys, I'm so happy you're here and welcome back to Ziyanandmama. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் வந்து இந்த வீடியோவில் பண்ணி காமிச்சிருக்கேன். பூரி ப்ளஸ் பொட்டேட்டோ கறி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து மார்னிங் எழுந்ததுக்கப்புறமா என்ன மாதிரியான ரிச்சுவல் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றதும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ரிச்சுவல்னோடனே நீங்கள் வந்து பல் தேய்க்கிறது, குளிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஸோ என்ன மாதிரிலாம் வந்து நாங்கள் எடுத்துக்குவோம், ஹெல்த்துக்கு வந்து எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து என்ன ஜூஸஸ் வந்து நாங்கள் குடிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், நான் தான் ஜெயஸ்ரீ. ஸோ என்னோடய சேனலில் வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மேக் ஓவர், ரெசிபீஸ், DIY அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்கள். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன சப்போர்ட் பண்ணுற விதமாக என்னோடய சேனல், அதாவது ஜியானண்ட்மாமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே கம் let's get into the video. ஸோ காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டிலில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுருவேன். ஸோ தட் எனக்கு வந்து சின்னமன் வாட்டர் வந்து போட்டுக்குவேன். ஒன்று சின்னமன் வாட்டர் குடிப்பேன், இல்லைனா வந்து காஃபி கலந்து ஒரு ப்ளைன் வாட்டர் வந்து குடிப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்னமன் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹாட் வாட்டர் வச்சுட்டேன். ஒரு கப்பில் சின்னமன் பவுடர் இருக்கும் இல்லையா, பட்டை பொடி இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா தேன், உங்களுக்கு எவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் தேன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர், இது வந்து அப்படி கொதிக்க நீங்கள் குடிக்கக்கூடாது, கொஞ்சம் வெதுப்பாக நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ரொம்ப சூடாக இருக்க மாதிரி தெரியுது, அதனால் நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நான் குடித்தேன். அதனால் வெதுப்பான தண்ணியை வந்து நீங்கள் இன்டேக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு எதுவுமே வந்து எடுத்துக்க மாட்டேன். காஃபியோ சரி இல்லை டீயோ சரி எதுவுமே ஒரு 15 மினிட்ஸ்க்கு எடுத்துக்கவும் கூடாது. ஸோ அப்படி எடுத்துக்காமல் நீங்கள் அதுக்கப்புறமா என்ன வேணால் குடிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸாக நான் வந்து இந்த நட்ஸ் ஜூஸ் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கேன் கிட்ஸுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். ஸோ அவங்க ரொம்ப விரும்பி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து பேரிச்சம்பழம், அதுக்கப்புறமா பம்கின் சீட்ஸ், வால்நட்ஸ், பிஸ்தா, பாதாம், முந்திரி இதெல்லாம் வந்து போட்டுட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி வந்து நீங்கள் ஊற வச்சிடணும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் அதை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அது நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா அந்த பாதாமில் இருக்க தோல் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து இது ரெடி ஆகிடும். ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊறட்டும். மீன்வயல் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா, சரி பூரிக்கு வந்து கிழங்கு குருமா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த பொட்டேட்டோவை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வேக வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ரைஸ் குக்கரில். நான் எப்போவுமே உருளைக்கிழங்கு பண்ணால் வேக வச்சு தான் வந்து பண்ணுவேன், டைரெக்டாக போட்டு ஃப்ரை பண்ண மாட்டேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, குழம்பாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரையாக இருந்தாலும் சரி, நான் வந்து இப்படி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம டைரெக்டாக போட்டு ஃப்ரை பண்ணும்போது சிலது வேகும், சிலது வேகாது. அதுவும் நம்ம பிக் பீசஸாக, அதாவது பெரிய பெரிய பீசஸாக போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிலது வேகும், ஒரு சிலது வேகாது. அதனால் நான் சேஃபர் சைடுக்கு எப்போவுமே வேக வச்சு நான் எடுத்துக்குவேன். ஸோ இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் சோக் பண்ணி வச்சுருந்ததுலேருந்து பாதாம் மட்டும் எடுத்து அதோட தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பாதாமை தனியாக ஊற வச்சு கூட இந்த மாதிரி தோலை வந்து பீல் பண்ணிடலாம்.
ஸோ ஆல்ரெடி நான் ஹாட் வாட்டரில் வந்து ஊற வச்சுருந்ததுனால கொஞ்சம் எனக்கு பிளெண்டரில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் பிளெண்டர்லேயே போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ சின்னவனுக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம், விரும்பி சாப்பிடுவான். ஆனால் வந்து பெரியவனுக்கு வந்து அவ்வளவா அது வந்து இஷ்டம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு டேட்ஸ் போட்டதுனாலையும் என்னவோ தெரியல, அவன் வந்து பெருசாக அதை வந்து விரும்பி குடிக்க மாட்டேன்றான். சின்னவன் வந்து ஃபுல்லாகவே குடிச்சிருவான், பெரியவன் கொஞ்சம் ஹாஃப் கிளாஸ் அந்த மாதிரி தான் குடிப்பான். ஸோ சும்மா காலையில் எழுந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தோம், அப்போ ஏதோ ஷாக்கிங்காக சொன்னான், அதனால தான் இந்த ரியாக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூரி செய்கிறதுக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கு மாவு பிசைகிறதுக்கு வந்து மாவு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு ஈர துணி போட்டு நான் மூடி வச்சிட போகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. மீன்வைல் நான் வந்து குருமாக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பரில் நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பர் கம் பிளெண்டர். ஸோ சாப் பண்ணுறதுக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் தேங்காய் அழகாக அரைச்சி அதோட பால் வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். இதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சட்னி அரைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வெங்காயம் வெட்ட யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தக்காளி அரைக்கவும் வெட்டவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இந்த சாப்பரில் வந்து மிக்சிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பிளெண்டிங்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து 9 months கிட்ட நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப 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 சூப்பராக வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப குட்டி கிச்சனை வந்து ரொம்ப இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டு என்னால் அடைக்க முடியாது, மிக்சி கிரைண்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க மிக்சிக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பர் கம் பிளெண்டர் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அரைச்சி கொடுத்துரும். சட்னியாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி தேங்காவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஈஸியாக அரைச்சி கொடுத்துரும். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். பாருங்க, அழகாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டேன், தக்காளியை வந்து அரைச்சி வச்சுட்டேன், அழகாக வெங்காயமும் சாப் பண்ணி வச்சுட்டேன், அதுக்கப்புறம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாத்துக்குமே நான் ஒரே ஒரு பிளெண்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறமா வந்து ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா அதோட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்குற வரைக்கும் அதை விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். ஸ்டோர் பாட் வாங்காதீங்க, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு குழம்பு வந்து சாதா ஒரு பொட்டேட்டோ குழம்பு தான், ஆனால் கறி குழம்பு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஸ்டோர் பாட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்காதீங்க. இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். வெங்காயம் போட்டுட்டு அது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா தக்காளி வந்து எடுத்து போட்டாச்சு. அந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க, கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கங்க, கரம் மசாலா தூள்,
அதுக்கப்புறமா சக்தி பிரியாணி மசாலா தூள் வந்து சேர்த்துக்கங்க. நீங்கள் நான் வெஜிடேரியன் குழம்பு பண்ணாலும் சரி, இல்லை வெஜ் குழம்பு பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வேணும், இல்லை குருமா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி மசாலா ஆட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த கிரேவி கிடைக்கும். இப்போது தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நல்லா வந்து கொதிச்சு வரணும். கொதிக்கும் போதே நீங்கள் இந்த பொட்டேட்டோஸ், அதாவது வேக வச்சிருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் நல்லா கொதிக்கட்டும். அதோட சாரெல்லாம் அந்த உருளைக்கிழங்குல இறங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். சூப்பரான ஒரு நான்வெஜ் டேஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த அந்த மாவு இருக்கு இல்லையா, இந்த மாவில் இப்போ பூரியை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எப்போவுமே மாவில் வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரட்டுவோம்ல, அதே தான் பூரி பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் மாவில் டிப் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் திரட்டி இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு துணி போட்டு வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி பூரி பண்ணாலும் சரி, இல்லை சப்பாத்தி பண்ணாலும் சரி, இந்த மாதிரி துணியில் நீங்கள் போட்டு வைக்கும் போது உங்களுக்கு அழகாக லைன் ஆகிடும். நீங்கள் எடுத்து சுட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புக், நோட், நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி இதுலலாம் வந்து இந்த மாதிரி மாவு திரட்டி அப்படியே வைக்காதீங்க. அதில் இருக்க இங்க் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவில் பட்டு அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அதனால் இந்த மாதிரி ஒரு துணியை வந்து யூஸ் பண்ணி சப்பாத்தியோ இல்லை வந்து பூரியோ பண்ணும் போது திரட்டிட்டு அழகாக அதில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வந்து ஒரு சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து பூரியை பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்களா, அழகாக வந்து பூரி உப்பி வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சு அழகாக ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து பூரி சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அந்த மாதிரி உப்பி வரும். இப்படியே நான் வந்து ஒன்று ஒன்றா எல்லா பூரியும் வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது பூரி. அவ்வளோதான், எல்லா பூரியும் சுட்டு முடிச்சாச்சு. ஸோ கடைசியாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்படி பிளேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கலாம். எடுக்கு அக்கா, சரி சாப்பிடலாமா? இங்கே பார்த்து நல்லா இருக்கா சொல்லிடுங்க. அப்போ லைக், கமெண்ட், ஷேர் அதெல்லாம் நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே, யார் நீங்களா? சரி, தேங்க்யூ. அட்டகாசம்.